Hello friends, today we can discuss binary search tree. Binary search tree is a special binary tree. அப்படின்னா ஒரு ட்ரீல இருக்க எலமெண்ட்டை எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம். இன் விச் ஈச் நோட் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்சு. இது எப்படின்னா சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் ஆர் கேரக்டர்ஸ். எவ்ரி நோட்ஸ் குட் ஹாவ் எ வேல்யூ. எல்லா நோடும் ஒரு வேல்யூவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நோ டூ நோட்ஸ் குட் ஹாவ் எ வேல்யூ. எவ்ரி நோட் ஹேவ் எ வேல்யூ. டூ நோட் வந்து குட் நாட் ஹாவ் எ வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. தி வேல்யூ ஆஃப் லெட் சப் ட்ரீ இஸ் லெஸ் தென் தி வேல்யூ ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ் நோடு. ஒரு லெஃப்ட் சப் ட்ரீ இருக்குன்னா அது ஒரு பேரண்ட் நோடோட லெஸ் தென்னாக இருக்கும் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேல்யூ லெஃப்ட் லெஸ் தென் வேல்யூ பேரண்ட். அப்படின்னா ஒரு பேரண்ட்னா வந்து பேரண்ட்டுக்கு தான் வயசு அதிகம், சைல்டுக்கு வந்து கம்மி தானே, அதனால் வந்து பேரண்ட்னோட தான் எப்பயுமே வேல்யூ அதிகம், சில்ட்ரனுக்கு வந்து வேல்யூ கம்மி, ஏஜ் கம்மி அப்படின்னு வந்து ஏஜை ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. தி வேல்யூ ஆஃப் ரைட் சப் ட்ரீ இஸ் கிரேட்டர் தென் தி வேல்யூ ஆஃப் பேரண்ட் நோட். இது எப்படின்னா ஒரு ரைட் சப் ட்ரீனா எப்பயுமே இப்போ ஒரு நோடு 8 அப்படின்னா இந்த பக்கம் 6 வச்சுக்கோங்க, இந்த பக்கம் 10 வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எட்ஜ் நோட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா லெஃப்ட்ஸில் வந்து அந்த எட்ஜு சென்டர் வேல்யூக்கு மினிமமாக தான் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரைட் சைடு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா, இது மினிமம், லெஃப்ட் சைடு வந்து மினிமம் வேல்யூ, ரைட் சைடு வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இந்த பைனரி சர்ச் ட்ரீயோட கான்செப்டே இதுதான். ஓகேங்களா, நடுவில் சென்டரில் வேல்யூ இருக்கும், அதுக்கு லெஃப்ட் சைடில் எப்பயுமே மினிமம் வேல்யூ, தென் ரைட் சைடில் எப்பயுமே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். தென் லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரீ ஆர் இட் செல்ஃப் எ பைனரி ட்ரீ. லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரீயை வந்து இட் செல்ஃப் எது பாயிண்ட் பண்ணுதுன்னா நடுவில் இருக்கிற பைனரி ட்ரீ தான் வந்து பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பார்க்கலாம். There are 5 types of operation: insert operation, find maximum operation, find minimum operation, find search operation, delete operation. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்ரேஷன் இன்செர்ட் பண்ணுறோம், ஃபைண்ட் மேக்ஸிமம் வேல்யூ, ஃபைண்ட் மினிமம் வேல்யூ, சர்ச் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். ஓகேங்களா, இன்செர்ட் ஆப்ரேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். To insert a following elements, such element கொடுத்துறாங்க using binary search. Binary search வந்து யூஸ் பண்ணி இந்த சால்வ் பண்ண சொல்கிறாங்க இன்செர்ட் ஆப்ரேஷன். இதில் வந்து பண்ண இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம், பைனரி சர்ச் ட்ரீ. அப்போ எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ட்ரீ ஃபார்மேட்டில் இந்த மாதிரி இருக்கணும். சால்வ் பண்ணிடலாமா? ஸ்டெப் 1. எப்பயுமே ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் எம்டி ட்ரீ. ஓகேங்களா, டு கிரியேட் எம்டினா என்ன பண்ணணும், எதுவுமே இல்லைன்னா அப்படி என்னன்னு பண்ணணும், நல் வேல்யூ போடணும். போட்டுடலாமா? நல் அப்படின்னு கிரியேட் பண்ணி ஒரு எம்டி ட்ரீயை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தென் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் இன்செர்ட் பண்ணிடலாமா? எலமெண்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க, 6 4 9 2 5 8 12. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம இன்செர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இன்செர்ட் 6 இன்செர்ட் பண்ணிடலாமா? 6 இன்செர்ட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 3 இன்செர்ட் 4. இப்போ ஸ்டெப் 2ல் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 6 லெஸ் கிரேட்டர் தென் 4. இங்கே பாருங்கள், 6 விட 4 மினிமமாக இருக்குது. மினிமமாக இருந்தால் எந்த சைடு போகணும், லெஃப்ட் சைடு போகணும். அப்போது 4 வந்து லெஃப்ட் சைடு வரணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு எட்ஜினோட நம்ம முதல்ல இன்சர்ட் பண்ணிட்டோம், தென் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், அதோட கம்பேர் பண்ணுறோம். அந்த எட்ஜி ட்ரீயோட அந்த வேல்யூஸை கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு மினிமம் இருந்தால் லெஃப்ட்டு, மேக்ஸிமம் இருந்தால் ரைட் சைடு. இது மினிமமாக இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் அந்த ட்ரீயை ட்ரா பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டை நம்ம இன்செர்ட் பண்ணால் இன்செர்ட் 9. அப்போ 6 விட 9 பெருசு, அப்போ எங்கே போகும், ரைட் சைடு போகும். அப்போ ஸ்டெப் 3ல் இருக்க
எலமெண்ட்டை முதல்ல காப்பி பண்ணிக்கலாம். தென் 9. ஓகேவா, புரிஞ்சுதா? 4 6 விட மினிமமாக இருந்ததுனால லெஃப்ட் சைட், 9 6 விட மேக்ஸிமமாக இருந்ததுனால ரைட் சைட். தென் ஸ்டெப் 6 இன்சர்ட் 2. நம்ம முதல்ல 4th ஸ்டெப்பில் இருக்கிற ட்ரீ நோடெல்லாம் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணலாம். 6 greater than 2. இப்போ பாருங்கள், 6 விட 2 லெஸ் தென், அப்போ லெஃப்ட் சைடு வரும். இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு நோடு இருக்குது, அதோட கம்பேர் பண்ணலாம். 4 விட 2 வந்து மினிமம். அப்போ என்ன பண்ணணும், 4க்கு லெஃப்ட் சைடில் வரணும். எப்பயுமே மினிமம்னா அதுக்கு அடுத்து மினிமமாக இருந்தாலே லெஃப்ட் சைடில் மட்டும்தான் அந்த ட்ரீயை வந்து ட்ரா பண்ணணும். மேக்ஸிமமாக இருந்தால் நம்ம ரைட் சைடில் ட்ரா பண்ணோம். ஓகேங்களா? தென் ஸ்டெப் 7. தென் ஸ்டெப் 6ல் இருக்க நோடெல்லாம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 6 4 9 2. தென் இதில் என்ன இன்சர்ட் பண்ணுறோம், 2க்கு அப்புறம் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 5. தென் ஃபைண்ட் பண்ணலாமா? அப்போ எங்கே போகும், லெஃப்ட் சைட் போகும். அப்போ 4, இப்போ 5 கிரேட்டர் தென், அப்போ எங்கே வரும், 4க்கு ரைட் சைடில் வரும். வரைஞ்சிடலாமா? தென் 5 வரைஞ்சாச்சா? தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 8. ஸ்டெப் 7ல் இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். 6 4 9 2 5 இன்சர்ட் 8. இப்போ 6ஓட இது பண்ணலாமா? 8 வந்து மேக்ஸிமம், அப்போ ரைட் சைட் போகுமா? ரைட் சைட் மூவ் பண்ணலாமா? தென் ரைட் சைடு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது, அப்போ 9ஓட கம்பேர் பண்ணால் 9 வந்து மேக்ஸிமம், அப்போ 9க்கு லெஃப்ட் சைடு வரும். ட்ரா பண்ணியாச்சா? தென் ஸ்டெப் 9 இன்சர்ட் 12. தென் ஸ்டெப் 8ல் இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். 6 4 9 2 5 8 கம்பேர் பண்ணலாமா? 6 12 வந்து 6 விட மினிமம், அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரைட் சைட். தென் 9 12 வந்து மேக்ஸிமம், 9 வந்து மினிமம், அப்போ மறுபடியும் ரைட் சைடு வரும். தென் ஃபவுண்ட் தி ஆல் எலமெண்ட். இங்கே பாருங்கள், இன்செர்ட் ஆப்ரேஷனில் வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம பைனரி சர்ச் ட்ரீன்றதுனால ட்ரீ ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லுன்னு ஒரு க்ரியேட் பண்ணிக்கணும், ஒரு எம்டி வேல்யூவை. தென் ஃபஸ்ட்டு இன்செர்ட் 6 பண்ண சொல்லிக்கிறாங்க. தென் இன்செர்ட் இது வந்து எஜ்ஜினோட ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால இது எஜ்ஜினோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் 4. தென் 4 வந்து 6 விட மினிமம் எடுத்தனால லெஃப்ட் சைட். தென் 9 வந்து 6 விட மினிமம் எடுத்தனால 9 ரைட் சைட். தென் அகைன் நெக்ஸ்ட் எலமெண்ட் 2. தென் மினிமம் 6 விட மினிமம் 2, அதனால மறுபடியும் லெஃப்ட் சைட் போடு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நோடு எலமெண்ட் இருக்குது, அப்போ இதோடையும் கம்பேர் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணால் 4 விட 2 வந்து மினிமம், அப்போ மறுபடியும் மினிமம்ன்றதுனால லெஃப்ட் சைட். மினிமமாக இருந்தாலே கண்ணு மூடிட்டு லெஃப்ட் சைட் போடுங்க. மேக்ஸிமமாக இருந்தால் ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டை அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு அப்படின்னு பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஃபைன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே எஜ்ஜினோட ஃபைன் பண்ணுறாங்க, மேக்ஸிமமாக வந்ததுனால ரைட் சைட் கொண்டு போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் இருக்க நோட கன்வெர்ட் பார்க்குறாங்க, ஃபைன் பண்ணுறாங்க. தென் 8 வந்து என்ன இருக்குது, மினிமமாக இருக்குது. அப்போ எங்கே போனோம், மினிமம் இருந்தாலும் லெஃப்ட் சைட், அப்போ 9க்கு மினிமமாக இருக்கிறதுனால 9க்கு லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. தென் இன்செர்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. தென் அகெயின் ஃபைண்ட் தி மேக்ஸிமம் ஆப்ரேஷன். This operation return the position of the biggest element in the tree. மேக்ஸிமம்னாலே உங்களுக்கே தெரியும், பிக் அப்படின்னா லார்ஜர். பிக் ஒரு ட்ரீயில் எந்த எலமெண்ட்டு இருக்கிறதுல பிக் மேக்ஸிமம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டு பர்ஃபார்ம் ஃபைண்ட் மேக்ஸிமம் ஸ்டார்ட் அட் தி ரூட் நோடில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கோ டு ரைட்டு. நான் என்ன சொல்லிக்கிறேன், எப்பவுமே மினிமம் வந்தால் இல்லை லெஃப்ட் சைட், தென் மேக்ஸிமம்னா ரைட் சைட். தென் டெஃபினிஷன்லேயே பாருங்கள், மேக்ஸிமம்ன்றதுனால என்ன வந்தது, ரூட் நோட்லேருந்து ரைட் சைடு ஆஸ் லாங் அஸ் த ரைட் சைல்டு நோட். ரைட் சைட்லேயே போய் ரைட் சைடில் சைல்டு நோட நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் இந்த கான்செப்டே. ரூட் நோட்டுக்கு எப்பயுமே லெஃப்ட் சைடில் மினிமம் தான் இருக்கும், ரைட் சைடில் மேக்ஸிமம் தான் இருக்கும்.
தென் இதை வச்சு நீங்கள் டெஃபினேஷனும் எழுதிக்கலாம். தட் தி ஸ்டாப்பிங் பாயிண்ட் இஸ் தி பிக்கஸ்ட் எலமெண்ட். இப்போ ஒரு டி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அந்த ட்ரீயை காப்பி பண்ணிக்கலாம். 10, 5, 15, 3, 8, 13, 18. ஃபஸ்ட்டு ரூட் நோடை ஃபைண்ட் பண்ணலாமா? தென் ரூட் நோடு வந்து பிக். தென் அப்படியே நெக்ஸ்ட்டு ரைட் போடலாமா? அவங்க என்ன பண்ணி சொன்னாங்க, ரூட் நோட்லேருந்து ரைட்டுக்கு போகணும். தென் 10 விட 15 பெருசாக இருக்கு. அகைன் 10, 5, 15, 3, 8, 13, 18. Number 18. The maximum value is 18. The maximum element 18 is find. ஓகேங்களா? தென் தேர்ட் ஆப்ரேஷன், find the minimum operation. This operation return the position of the smallest element in the tree. மினிமம்னாலே ஸ்மாலர். அப்போ நம்ம எங்கே போகணும்? லெஃப்ட் சைடில் போகணும். டு பர்ஃபார்ம் தி ஃபைண்ட் மினிமம் ஸ்டார்ட் அட் தி ரூட் நோட். எப்பயுமே ரூட் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் வந்தால் ரைட் சைட் லெஃப்ட் சைட் போட சொல்கிறாங்க, மேக்ஸிமம் வந்தால் ரைட் சைட் போடணும். அண்ட் கோ டு லெஃப்ட் சைட் ஆஸ் லாங் அஸ் தயர் இஸ் லெஃப்ட் சைல்ட் தட் இஸ் ஸ்டாப்பிங் அட் தி ஸ்மாலஸ்ட் பாயிண்ட். இப்போ ரூட் நோட் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைட் போங்க, அதில் எது மினிமமோ அதை ஃபைண்ட் பண்ணி நம்மளை காமிக்க சொல்கிறாங்க. தென் மேக்ஸிமம்க்கு எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வேல்யூவே நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, தென் ஸ்டெப் 3. நோடை காப்பி பண்ணிக்கலாம் நம்ம அந்த ட்ரீயை. 10, 5, 15, 3, 8, தென் 13, 18. இப்போ ஃபஸ்ட்டு ரூட் நோடை ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் மறுபடியும் ஸ்டெப் 2ல் 10, 5, 15, 3, 8, 13, 18. தென் அப்படியே லெஃப்ட் சைட் போக சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து நோடை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் 10, 5, 15, 3, 8, 13, 18. Then third now. The minimum element 3 is find. ஓகேங்களா? Then fourth operation, search operation. To check whether the root node is null, then return null, otherwise check the value yes, which the root node value. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, செக் வெதர் கன்சர் ரூட் நோடு நல் வேல்யூவாக மாற்ற சொல்கிறாங்க. தென் ரிட்டர்ன் தி நல், அதர்வைஸ் செக் தி வேல்யூ இஸ் எஸ். இப்போ ஒரு நோடை ரூட் நோடை டெலீட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண சொல்லினான். இஃப் x is equal to t, root node then return t. If x is less than t to traverse left of tree. இங்கே பாருங்கள், ஈக்குவலாக இருந்தால் ரூட் நோட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடும். லெஸ் தென்னாக இருந்தால் லெஃப்ட் சப் ட்ரீக்கு ட்ராவல்ஸ் ஆகும். தென் கிரேட்டர் தென்னாக இருந்தால் எங்கே போகும்? ரைட் சைட் போடுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபைண்ட் பண்ணாமல் சர்ச் நோட
டு ஃபைண்ட் தி எலமெண்ட் 10 இன் தி கிவன் பைனரி. இங்கே என்ன பண்ண சொல்லிக்கிறாங்கன்னா சர்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. 10ன்ற எலமெண்ட்டை சர்ச் பண்ணலாமா? ஸ்டெப் 1. தென் 8, 5, 15, then 3, then 10. இப்போ 10. தென் greater than அந்த அப்போ எங்கே போகணும்? ரைட் சைட் போகணும். அப்போ 15 less than 10, சாரி greater than 10. இப்போ லெஃப்ட் சைட் போகணும். ஏன்னா 15 வந்து greater than இருக்கனால அப்போது நம்ம லெஃப்ட் சைட் போகிறோம். அப்போ 10 ஈக்குவல் டு 10 ரிட்டன் ஈக்குவல் ஆயிடுச்சா? இதை வந்து நம்ம ஸ்டெப் 2ல் போடலாம். ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ல் இதில் வந்து 8 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் ஸ்டெப் 2ல் 15 ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்க. then 10, 8, 5, 15, 3, then 10. For 10 equal to find the search element 10. நம்ம search element 10 find பண்ணியாட்டோம். Then fifth one பார்த்தீங்கன்னா delete operation. The delete operation to consider the following 3 cases. delete operation பார்த்தீங்கன்னா 3 cases இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா no to delete at the leaf node. leaf nodeனா இருக்கிறதுல எது கடைசியோ அதுதான் leaf node. செகண்ட் கேஸ் வந்து பண்ணால் delete with one child node. ஒரு எந்த பேரண்ட் நோட் வந்து ஒரே ஒரு சைல்டை வச்சுருக்கிறாங்களோ அந்த நோடை வந்து delete பண்ண சொல்கிறாங்க. கேஸ் 3 delete the 2 child node. அப்படின்னா எந்த பேரண்ட் 2 சைல்டை வச்சுன்னு இருக்காங்களோ அந்த பேரண்ட் நோடை நம்ம delete பண்ணுறோம். இப்போ 3 கேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நோட் delete at the leaf node. இதில் பாருங்கள் எது leaf node? delete at 8 தானே லீஃப் நோடு. என்ன சொல்லிக்கிறேன்? இருக்கிறதுல எது லாஸ்ட்டில் மினிமம் லாஸ்ட்டில் இருக்கோ அதுதான் வந்து லீஃப் நோட். இப்போ லீஃப் நோடை delete பண்ணிட்டு மீதி இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். தென் சொல்யூஷன் இதுதான். இதில் பாருங்கள் delete with one child node. delete with one child nodeனா எந்த பேரண்ட் நோட் ஒரே ஒரு சைல்டு வச்சு இருக்கோ அந்த பேரண்ட் நோடை நம்ம delete பண்ணலாம். இங்கே பாருங்கள் எந்த பேரண்ட் நோட் 5ன்ற ஒரு பேரண்ட் நோட் 6ன்ற ஒரே ஒரு சைல்டை வச்சுருக்காங்க. அப்போ நம்ம பேரண்ட் நோட இது 5. அதனால் அதை நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதை delete பண்ணுறேன். இப்போ delete பண்ணால் என்ன வரும்? 7, 4, then 10, 3, 5ன்ற இடத்துல 6 வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? தென் செகண்ட் delete with 2 children node. அப்படின்னா எந்த பேரண்ட் நோட் 2 சில்ட்ரனை வச்சுருக்கோ அந்த பேரண்ட் நோட். இதில் எது 2 சில்ட்ரன்னு? இது ரூட் நோடாக இருக்கிறதுனால 15 delete பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் 30 வந்து என்ன இருக்குது? 2 சைல்டு நோடை வச்சுருக்கு. அப்போ இந்த 30ன்ற பேரண்ட் நோடை நம்ம delete பண்ண போகிறோம். delete பண்ணலாமா? 15, 10. இப்போ இங்கே சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அது delete ஆகுதுன்னு. 20, 35, தென் 32. தென் அந்த இடத்துல வந்து கடைசி எந்த சைல்டு நோட் இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. 15, தென் 10, 32, தென் 20, தென் 35. புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீனா இது வந்து ஸ்பெஷல் பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈச் நோட் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5 ரூல்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. எவ்ரி நோட் ஹாவ் எ வேல்யூ. 2 nodes could have a value. The value of left sub ட்ரீனா அந்த ரூட் நோட லெஃப்ட் சைடில் இருக்க பேரண்ட் நோடெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணிடணும். ரைட் சப் ட்ரீனா ரைட் சைடில் இருக்க பேரண்ட் நோடெலாம் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் டு ரைட்டு பைனரி ட்ரீக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5 ஆப்ரேஷன் இருக்குது. இன்சர்ட் ஆப்ரேஷன், ஃபைண்ட் மேக்ஸிமம் ஆப்ரேஷன், ஃபைண்ட் மினிமம் ஆப்ரேஷன், சர்ச் ஆப்ரேஷன், delete ஆப்ரேஷன். இன்சர்ட்டில் எப்பவுமே நல் வேல்யூ க்ரியேட் பண்ணுறோம். தென் ரூட் நோட் ஃபைண்ட் பண்ணுறோம். ரூட் நோட் ஃபைண்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எது இன்சர்ட் பண்ணுமோ அதுதான் ரூட் நோட். அதுக்கப்புறம் வர எலமெண்டெல்லாம் ஸ்மாலாக ரூட் நோடுக்கு
மினிமமாக இருந்தால் லெஃப்ட் சைட், மேக்ஸிமம் இருந்தால் ரைட் சைட். தென் மேக்ஸிமமாக இருக்க ஒரு ட்ரீயில் இருக்க மேக்ஸிமம் நம்பரை ஃபைண்ட் பண்ணுறோம். தென் மினிமம் நம்பரை ஃபைண்ட் பண்ணுறோம். தென் ஒரு ட்ரீயில் இருக்க எந்த எலமெண்ட் வேணுமோ அதை நம்ம சர்ச் பண்ணுறோம். தென் டெலிட்டில் 3 கேஸ் இருக்குது. லீஃப் நோட முதல்ல டெலிட் பண்ணுறோம். தென் ஒரு சைல்டு இருக்க பேரண்ட் நோட டெலிட் பண்ணுறோம். தென் 2 சைல்டு இருக்க பேரண்ட் நோட நம்ம டெலிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.